ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். அமாவாசை அன்னைக்கு காலையில் நம்ம ஒரு தட்டில் நாட்டு வெல்லமும் தண்ணி வச்சுருக்குறோம். அதாவது நம்ம முன்னோர்களை வரவேற்பதற்காக. சாயந்தரமும் ஒரு ஊதுவத்தி ஏற்றி வச்சுருக்கோங்க. நாளைக்கு காலையில் நம்ம எல்லோரும் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணியை கால்படாத இடத்துலையோ இல்லை பூச்செடியிலோ ஊற்றிடலாம். அந்த வெள்ளத்தை நிலவாசலில் தூவி விட்டுடலாங்க, எறும்புகள் ஏதாவது சாப்பிடும். அடுத்து திங்கக்கிழமை அப்படின்னாலே சிவபெருமானுக்கு உரிய நாள். அந்த நாளோடு சேர்த்து அமாவாசையும் வந்திருக்குங்க, சூரிய கிரகணமும் வந்திருக்கு. என்னதான் சூரிய கிரகணம் நம்ம நாட்டில் தெரியலனாலும் அதனோட சக்தி கண்டிப்பாக இருக்குங்க. சிவபெருமானின் அருள் ஆசையை வீட்டிலிருந்தே பெற எளிமையான வழிபாடுங்க. பொதுவாகவே சிவபெருமான் வழிபாடு அப்படின்னா எல்லாருமே சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய லிங்க வடிவிலான உருவத்தை தான் வழிபாடு செய்வாங்க. பெரும்பாலும் வீட்டில் யாருமே லிங்கம் வச்சு வழிபாடு செய்யும் அளவுக்கு இன்றைய சூழ்நிலையில் யாருக்குமே காலம் நேரம் கிடையாதுங்க. அதில் ஒன்றும் தவறும் கிடையாதுங்க. உங்களுடைய வீட்டில் சிவலிங்கம் இருந்தாலும் சரி, சிவலிங்கம் இல்லைனாலும் சரி, சிவபெருமானோட அருளாசி பரிபூரணமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் முழுமையாக கிடைக்க சிவபெருமான் உங்களுடைய வீட்டில் நிரந்தரமாக தங்க செய்ய வேண்டிய ஒரு ஆன்மீகம் சார்ந்த வழிபாட்டை தாங்க இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ என்கிட்ட நான் ஸ்படிகலிங்கம் வச்சுருக்கிறேன் அப்படின்றதுனால ஸ்படிகலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு ருத்ராட்சம் தாங்க தேவை. 5 முக ருத்ராட்சம் தேவை. நம்ம மண் அகல் விளக்குலேயே சுத்தமான நல்லெண்ணெய், செக்கு நல்லெண்ணெய் ஊற்றி அந்த ருத்ராட்சத்தை அதில் போட்டு நம்ம தீபம் ஏற்றணுங்க. இதுதாங்க வழிபாடு. குடும்பத்தில் ஏதோ தீராத பிரச்சனை இருக்குது, அந்த துன்பத்திற்கு தீர்வு தர எவ்வளோ பரிகாரங்களை செஞ்சிட்டோம், ஆனால் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியல. அதிலிருந்து விடுபட சிவபெருமான் தான் உரிய வழியை காட்டணும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செய்ய தொடங்கணுங்க. உங்களுடைய வீட்டில் சிவலிங்கம் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்லைங்க, சிவனின் அம்சமான ருத்ராட்சம் ஒன்று வாங்கினுங்க. 5 முக ருத்ராட்சமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இந்த பரிகாரத்துக்கு 1 முக ருத்ராட்சத்தை மட்டும் பயன்படுத்த வேண்டாங்க. மற்றபடி 3 முகமோ 5 முகம் 7 முகம் எதுவாக இருந்தாலும் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாங்க. ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டுக்கோங்க. உங்களிடம் இருக்கிற அந்த ருத்ராட்சத்தை உங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு ஓம் நம சிவாய அப்படின்ற மந்திரத்தை 27 முறை சொல்லுங்கள். அந்த நல்லெண்ணெயில் இந்த ருத்ராட்சத்தை போடணுங்க. அதுக்கப்புறம் விளக்கேற்றி வச்சுட்டு சிவபெருமானை மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கலாங்க. நல்லெண்ணெயில் அந்த ருத்ராட்சம் நன்றாக ஊறி அந்த எண்ணெயிலிருந்து வெளிவரக்கூடிய வாசம் முழுவதும் சிவபெருமான் நிறைந்திருப்பார் அப்படின்றது ஐதீகங்க. அந்த தீப ஒளி முழுவதும் சிவபெருமான் நிறைந்திருப்பார். இந்த பிரகாசம் உங்கள் வீடு முழுவதும் பரவி அந்த சிவபெருமானின் ஸ்பரிசம் உங்கள் வீடு முழுவதும் நிறைவாக இருக்குங்க. அடுத்து அமாவாசையில் செய்யக்கூடிய தாந்திரிக பரிகாரங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் அப்படின்றதுனால இது ஏற்கனவே நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேங்க. சுத்தமான ஒரு கிளாஸ் கண்ணாடி டம்ளராக எடுத்துக்கணுங்க. டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியணும். அதில் சுத்தமான தண்ணி, நம்ம குடிக்கிற தண்ணி, அரை மூடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு உங்கள் கையினால் எடுத்து அதில் போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்சு அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் தான் போடணும் அப்படின்னு கிடையாதுங்க. நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுற மஞ்சளும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதில் 8 மிளகு சேர்க்கணுங்க. 8ன்றது ரொம்ப முக்கியம். 8 மிளகு சேர்த்து கலந்து பூஜை அறையில் வச்சுட்டு நம்ம தூப ஆராதனையெல்லாம் காமிச்சு முடிச்சிட்ட பிற்பாடு இதை உங்கள் ஹாலில் வைக்கலாம், இல்லை உங்கள் பெட்ரூமில் வைக்கலாம், இல்லாட்டி பூஜை அறையிலே கூட வைக்கலாங்க. இதை வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்து இதை இந்த தண்ணியை கால்படாத இடத்துல ஊற்றினாங்க. தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டே வர வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிலாம் சுத்தமாக போயிடுங்க. நீங்கள் அமாவாசைக்கு தான் செய்யணும்னு அப்படின்னு கிடையாதுங்க. இது எப்போ வேணாலும் செய்யலாம். திங்கக்கிழமை செய்யலாம், ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம். அமாவாசையில் செய்யும்போது எக்ஸ்ட்ரா பலன் கிடைக்குங்க. அடுத்து நம்ம கல்லுப்பு பரிகாரம், இதையும் நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரேங்க. என்னுடைய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், எனக்கு நல்ல பலனை கொடுத்துட்ருக்குங்க. இது ஒரு 15 நாள் ஆயிடுச்சு. நம்ம ஒரு வேளை மறந்துட்டோம் அப்படின்னாலும் வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தலை தூக்க ஆரம்பிச்சிருதுங்க. அந்த 15 நாள் வரைக்கும் நல்லாவே ஸ்மூத்தாக போயிட்டுருக்குங்க. பண வரவில் நல்ல மாற்றம், குடும்ப ஒற்றுமையில் நல்ல மாற்றம், வீட்டில் எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாமல் நல்ல ஒரு ஃபீல் நல்லாவே நம்மளால் உணர முடியுங்க. இந்த கல்லுப்பு அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம். அதாவது கைமேல் பலன் தரக்கூடிய பரிகாரம் அப்படின்னா இந்த கல்லுப்பு பரிகாரம் தாங்க. நான் முதல்ல ஹாலில் மட்டும் தான் செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ பெட்ரூம்லேயும் வைக்கிறேங்க. இன்றைக்கி அமாவாசை அப்படின்றதுனால ஹாலில், பெட்ரூமில், பாத்ரூமில் 3 இடத்துல வைக்க போகிறேங்க. இப்போ ஹால்லையும் பெட்ரூமில் வைக்கிறதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுருக்குறேங்க. 3 கைப்பிடி அளவு உப்பு, கல்லுப்பு நம்ம கையினால் எடுத்து போடணுங்க. நம்ம கை அப்படின்றது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய, நம்ம கையினால் எடுத்து போடும்போது அதுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்குங்க. பாத்ரூமில் போகிறதுக்கு மட்டும் பிளாஸ்டிக்கில் எடுத்துருக்குறேங்க. ஏன்னா கண்ணாடி பவுல் வச்சோம்னா கையை தட்டி கண்ணாடி உடைய சான்ஸ் இருக்குது. நம்ம கண்ணாடி பாட்டில் உடஞ்சால் நமக்கு மனசுக்கு ஒரு கஷ்டம் வந்துடும் அப்படின்றதுனால பிளாஸ்டிக் பாட்டில் அது எடுத்துகிட்டு அதுலேயும் 3 கைப்பிடி அளவுக்கு உப்புங்க. அதோட அதில் ஒரு 21 மிளகு போட்டுக்கிறேங்க. 2த்துலேயும் 21 மிளகு, 8 கிராம்பு, இது தாங்க கணக்கு. போட்டுட்டு ஒரு பிஞ்சு
இன்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு நம்ம அந்த பூஜை அறையில் வச்சுட்டு நல்லா தீப தூப ஆராதனையெல்லாம் காமிச்சிட்டு ஒன்று எடுத்து போய் ஹால்லையும் ஒன்று எடுத்து போய் பெட்ரூம்லேயும் ஒன்று வந்து பாத்ரூம்லேயும் வச்சிடலாங்க. 15 நாளைக்கு ஒரு தரம் இதை நம்ம மாற்றினா போதுங்க. 15 நாளைக்கு ஒரு இது எப்படி மாற்றணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அப்படியே சிங்கில் டேப்பை திறந்து விட்டு அப்படியே இதை கரைக்கலாம். இல்லைன்னா ஒரு பவுலில் ஒரு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சிட்டு அதில் போட்டு நல்லா கரைச்சிட்டு நம்ம சிங்கில் ஊற்றி விட்டுட்டு டேப்பை கொஞ்சம் நேரம் திறந்து விட்டால் அது வந்து ஓடுற தண்ணியில் போகிற மாதிரி தாங்க கணக்கு. இந்த மாதிரி ரெண்டுத்துக்குமே ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த பரிகாரங்கள்லாம் செய்யும்போது மனசில் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட சந்தோஷமான மனநிலைமையோடு நம்ம இதை செய்யணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதோட சிவபெருமானை நினச்சி நம்ம ஏற்றி வச்சுருக்கிற அந்த தீபம் அமாவாசையில் வர திங்கக்கிழமையில் மட்டும்தான் ஏற்றணும் அப்படின்னு கிடையாதுங்க. ஒவ்வொரு திங்கக்கிழமையும் இந்த தீபத்தை ஏற்றலாங்க. இன்றைக்கி இந்த தீபத்தை மிஸ் பண்ணவங்க வர திங்கக்கிழமையிலேருந்து இதை ஆரம்பிக்கலாங்க. திங்கக்கிழமையில் 1 மணி நேரம் இந்த விளக்கு உங்கள் வீட்டில் ஏற்றினாலே போதுங்க. எம்பெருமானனோட ஆசீர்வாதம் முழுமையாக பெறலாங்க. காலையா அல்லது மாலையா அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முதல் வாரம் எந்த நேரத்தில் ஏற்றுறீங்களோ, காலையில் ஏற்றுறீங்களோ இல்லை மாலையில் ஏற்றுறீங்களோ, தொடர்ந்து அதே மாதிரி ஒரு 5 வாரம் 9 வாரம் அப்படின்னு நீங்கள் கணக்கு எடுத்துக்கலாங்க. ஒரு 5 வாரம் செஞ்சாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நல்ல பலன் கிடைக்கும் போது என்ன பண்ணுவோம், அதை கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வருவோங்க. இந்த வழிபாட்டை செய்யலாங்க. சிவலிங்கம் இல்லை அப்படின்றவங்களும் இந்த வழிபாட்டை செய்யலாம். சிவலிங்கம் வச்சிருக்கிறவங்களும் இந்த வழிபாட்டை செய்யலாங்க. இந்த ருத்ராட்சத்தின் ரூபத்தில் சிவபெருமான் உங்கள் வீட்டுக்கு நிச்சயமாக வருவாருங்க. வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாத கஷ்டங்கள் ஏதாவது உங்களுக்கு இருந்தால் அந்த கஷ்டம் தீர இந்த விளக்கை ஏற்றுங்க. நிச்சயம் அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வினை அந்த சிவபெருமான் உங்களுக்கு காட்டி தருவாருங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க. ஒரே ஒரு ருத்ராட்சம் இருந்தால் போதுங்க. வாரந்தோறும் இந்த விளக்கு போட பயன்படுத்தலாங்க. இப்போ இன்னைக்கு ஏற்றின இதே ருத்ராட்சத்தை தொடர்ந்து அந்த ருத்ராட்சத்தையே பயன்படுத்தலாங்க. விளக்கை கூட நம்ம கழுவக்கூடாதுங்க. டிஷ்யூ வச்சு தொடச்சிடணும். இப்போ நீங்கள் ஒரு 5 வாரம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்களா, 5 வாரமும் விளக்கு வந்து தொடச்சிட்டு நீங்கள் புதுசாக செக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். அது ரொம்ப முக்கியங்க. இந்த ருத்ராட்சத்தை கழுவி மறுபடியும் இந்த ருத்ராட்சத்தையே நம்ம பயன்படுத்தலாங்க. விளக்கு முழுமையாக எரிந்து முடிந்தவுடன் அந்த ருத்ராட்சத்தை எடுத்து நல்ல தண்ணீரில் கழுவி எடுத்து வச்சுருங்க. சிவபெருமான் பாதத்திலே வச்சுருங்க. அடுத்த வாரம் விளக்கு ஏற்ற அதே ருத்ராட்சத்தை பயன்படுத்திக்கலாம். இந்த விளக்கு ஏற்றிட்டீங்க, அடுத்த வாரம் இந்த விளக்கு சுத்தமான ஒரு துணி போட்டு தொடச்சிட்டு புதுசாக நல்லெண்ணெய் ஊற்றி புதுசாக திரி போட்டு இந்த ருத்ராட்சத்தை போட்டு விளக்கு ஏற்றணுங்க. நம்ம பூஜைக்குன்னு தனியாக துணி வச்சுருப்போம், அதை போட்டு துடைக்கலாம். இல்லைன்னா டிஷ்யூ வச்சுருந்தா அந்த டிஷ்யூவும் கூட தொடச்சிக்கலாங்க. தொடச்சிட்டு நாம் வந்து மறுபடியும் இதே ருத்ராட்சத்தை வச்சு இந்த தீபத்தை ஒரு 5 வாரம் ஏற்றி பாருங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் தெரியுங்க. சிவபெருமானின் மீது நம்பிக்கை இருக்கிறவங்க சிவபக்தர்கள் இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்க. சிவபெருமானோட பரிபூரணமான அருளாசி கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கிடைத்தே தீரும். நம்பிக்கையோடு செய்யும்போது நல்ல பலன் கிடைக்குங்க. இப்போ எல்லாமே பண்ணி வச்சுட்டு தீப தூப ஆராதனையெல்லாம் காமிச்சிட்டு என்னுடைய பூஜை வந்து நிறைவு செஞ்சுட்டேங்க. இதை ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு ஒவ்வொரு அறையில எடுத்துமே வச்சிட போகிறேங்க. வைக்கும்போது சிவபெருமானையும் நம்ம குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் மனசார வணங்கிட்டு முதல்ல வந்து ஹாலில் வச்சுக்கிறேங்க. ஹாலில் வந்து நான் டீப்பாய்க்கு மேலே வச்சுருக்குறேங்க. ஏன்னா வரவங்க வந்து கண்டிப்பாக அந்த இடத்த பார்ப்பாங்க. பார்த்துட்டு 2-3 பேர் கூட கேட்டிருக்காங்க எனக்கு. அப்போ வந்து சொல்லலாங்க, இது வந்து திருஷ்டிக்காக வச்சுருக்கேன், கண் திருஷ்டிக்காக வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் கேட்க மாட்டாங்க. ஆனால் கேட்குறவங்களுக்கு சொல்லலாம். இதுக்கு சொல்லலாமா சொல்லக்கூடாதா அப்படின்ற எந்த ஒரு டவுட்டும் இல்லைங்க, சொல்லலாம். அடுத்து வந்து பெட்ரூமில் எடுத்து வச்சுக்கிறேங்க. பெட்ரூமில் ஒரு பக்கமாக நம்ம கைப்பட்டு அது தட்டி விடக்கூடாது, அந்த மாதிரி ஒரு பக்கமாக வச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறமா இன்னொன்று எடுத்துமே பாத்ரூமில் வச்சுட்டேங்க. அவ்வளோதாங்க இன்றைக்கி இந்த பரிகாரம் நல்லபடியாக என்னுடைய பூஜை முடிஞ்சதுங்க. 15 நாள் கழித்து இதில் இருக்கிற கல்லுப்பெல்லாம் எடுத்து நம்ம சிங்கில் போட்டு கரைச்சிட்டு புதுசாக செஞ்சு வச்சுப்பேங்க. ரொம்ப கஷ்டம் இருக்குது, ரொம்பவே மன வருத்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு தடவை அதை மாற்றிக்கலாங்க. நான் 15 நாளுக்கு ஒரு தடவை தாங்க மாத்திரம். இந்த மாதிரி சக்தி வாய்ந்த நாளில் நாம் செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லைங்க. எனக்கு கைமேல் பலன் தரக்கூடிய பரிகாரம் அப்படின்னா அந்த கல்லுப்பு பரிகாரமும் சித்தர்கள் சொன்ன தாந்திரிக பரிகாரம் எளிமையான பரிகாரம் தாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம். நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு செய்யும்போது மட்டுமே நல்ல பலன் கிடைக்குங்க. உங்களுக்கும் நம்பிக்கை இருந்தால் இந்த வழிபாட்டை செஞ்சு நல்ல பலனை அடைங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பயனடையட்டும். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.